ஹலோ காய்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல உள்ள ரிப்பீட்டடா வந்த ஒன் மார்க். இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் யார்? ராஜேந்திர பிரசாத், எம்.என். ராய், ஜவஹர்லால் நேரு, பி.ஆர். அம்பேத்கர். இது யார் கூறினானா எம்.என். ராய் தான் சொன்னாங்க. ஓகேங்களா? அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? நேரடியாக தேர்வு செய்யப்பட்டவை அரசாங்கம் அமைப்பை வரையறை செய்ய, மறைமுகமாக தேர்வு செய்யப்பட்ட அரசியலமைப்பு சபை, நேரடியாக மற்றும் மறைமுகமாக தேர்வு செய்யப்பட்ட அரசியலமைப்பு சபை, கவர்னர் ஜெனரல் குழு. த ஆன்சர் இஸ் மறைமுகமாக தேர்வு செய்யப்பட்ட அரசியலமைப்பு சபை. ஓகேயா? நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஜே.பி. கிருபாலனி, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். யார் தற்காலிக தலைவரா யார் இருந்தார்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. ஓகே. நெக்ஸ்ட், ஃபோர்த் கொஸ்டின். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆக்சுவலா முதல் கூட்டத்துல தற்காலிக தலைவரா இருந்தவர் சச்சிதானந்த சின்ஹா. அதுக்கப்புறம் பெர்மனன்ட் தலைவரா இருந்தது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் எப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா 1945, 1947, 1946, 1945, 47, 46, 1950. The answer is 1946. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மாநிலங்களுக்கான குழு தலைவராக இருந்தவர் யார்? மாநிலங்கள் நிறைய ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு தலைவர் இருந்தாங்க. அதுல மாநிலங்களுக்கான குழு தலைவர் யாரு கேட்டாங்க? டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் கே.எம். முன்ஷி, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு. யார் மாநிலங்களுக்கு தலைவரா இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகே. 6th கொஸ்டின். அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பெரும்பாலான திருத்தங்களை கொண்டு வந்தவர் யார்? யாரு பெரும்பாலான திருத்தங்களை கொண்டு வந்தாருன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ கே.டி. ஷா, ஆப்ஷன் பி நஸ்ருதீன் அகமது, ஆப்ஷன் சி சர்தார் பட்டேல், ஆப்ஷன் டி கே.வி. காமத். யார் அதிகப்படியா திருத்தத்தை கொண்டு வந்தாருன்னா ஆப்ஷன் பி நஸ்ருதீன் அகமது. 7th கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள்? ஆப்ஷன் ஏ 274, ஆப்ஷன் பி 284, ஆப்ஷன் சி 294, ஆப்ஷன் டி 264. இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 284. நெக்ஸ்ட், வரைக்குழு மற்றும் முக்கிய நபர்கள். இந்திய அரசியல் அமைப்பின் வரைக்குழு தலைவராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் பி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி மகாத்மா காந்தி. யார் வரைக்குழு தலைவராக இருந்தாங்கன்னா ஆப்ஷன் பி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஓகே. நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ சர்தார் பட்டேல், ஆப்ஷன் பி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், ஆப்ஷன் டி டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஆப்ஷன் டி சி ராஜகோபாலாச்சாரி. அவர்தான் வரைக்குழு தலைவராக இருந்தாரு. முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 1946 இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் பி ராஜாஜி, ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத். யாரு இடைக்கால அரசாங்கத்துக்கு தலைவரா வச்சார்னா ஜவஹர்லால் நேரு. ஓகே. 11th ஒரு மேட்ச். மகாத்மா காந்திஜி, ஜவஹர்லால் நேரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். பி.ஆர். அம்பேத்கர் என்னன்னு நமக்கு தெரியும், வரைவுக்குழு தலைவர். ஓகே. மகாத்மா காந்திக்கு என்ன வரும் பாருங்க, தேசப்பிதா. தேசப்பிதா அவங்களதான் நம்ம சொல்லுவோம், அதனால மகாத்மா காந்திக்கு தேசப்பிதா. ஓகே. நெக்ஸ்ட், ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தான் யாரு? முதல் பிரதம மந்திரி. அப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்னவா இருந்தாரு? அரசியல் நிர்ணய சபையின் தலைவர். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் அரசியலமைப்பு உருவாக்கம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க அரசியலமைப்பு சபை எடுத்துக்கொண்ட கால அளவு என்ன? 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள், 2 வருடங்கள் 8 மாதங்கள் 11 நாட்கள், 2 வருடங்கள் 11 மாதங்கள் 8 நாட்கள், 2 வருடங்கள் 11 மாதங்கள் 14 நாட்கள். இதுக்கு எதுனா நீங்க அசெண்டிங் ஆர்டர்ல ஞாபகம் வச்சுங்க. 2, 11, 18. அப்ப 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 13வது கொஸ்டின். அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த நாளில் குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ கொண்டு வந்துச்சுன்னா ஜனவரி 22, 1947, நவம்பர் 26, 1949, ஜனவரி 26, 1950, ஜனவரி 22, 1950. ஆன்சர் என்னன்னா ஜனவரி 22, 1947. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு எப்போது அரசியலமைப்பு பேரவையில ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 26 ஜனவரி 1950, 26 நவம்பர் 1949, 15 ஆகஸ்ட் 1947, 15 ஆகஸ்ட் 1950. எப்போ கொண்டு வந்துச்சுன்னா 26 நவம்பர் 1949. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? 26 ஜனவரி 1950, 15 ஆகஸ்ட் 1947, 26 ஜனவரி 1947, 15 ஆகஸ்ட் 1945. ஆன்சர் இஸ் 26 ஜனவரி 1950. நெக்ஸ்ட் நேஷனல் சிம்பிள்ஸ் அண்ட் அதர்ஸ். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு சுமார் எத்தனை வினாடிகள்? எத்தனை செகண்ட்ஸ் கேக்குறாங்க? 50, 51, 52, 53. ஆன்சர் இஸ் 52. அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தேசிய கீதம் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? 26 ஜனவரி 1950, 12 ஆகஸ்ட் 1947, 15 ஆகஸ்ட் 1947, 24 ஜனவரி 1950. The answer is 26 ஜனவரி 1950. 18வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? 26 ஜனவரி, 26 ஆகஸ்ட், 26 நவம்பர், 26 டிசம்பர். The answer is 26 நவம்பர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு எந்த நாட்டு முறையை மாதிரியாக கொண்டது? சுவிஸ், கனடா, அமெரிக்கா, இங்கிலாந்து. எந்த இதுனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். தட் இஸ் இங்கிலாந்து. வெஸ்ட் மினிஸ்டர் முறை. ஓகே. 20வது கொஸ்டின். த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கார்னர் ஸ்டோன் ஆஃப் எ நேஷன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? கிரான்வில் ஆஸ்டின், கே.சி. விரே, பால் ஆப்பின்பி, ஹெரால்ட் லாசி. யார் எழுதுனாருன்னா கிரான்வில் ஆஸ்டின். இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அது இங்க எழுத மறந்ததுனால சொல்றேன். த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு நாள் எடுத்துக்கிச்சுன்னு கேக்குறாங்க. எவ்வளவு நாள் எடுத்துக்கிச்சுன்னா 1946ல இருந்து 1949 வரைக்கும் எடுத்துக்கிச்சு.